நாங்கள் தகவல்களையும் தரவுகளையும் ஆராய்ந்து பார்த்தபோது நாடு முழுவதும் பூர்த்தி செய்யப்படாத சுமார் 50,000 வீடுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2015-2019 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கிராம வீட்டு திட்டங்களினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. இவை தொடர்பில் 2019-2024 காலப்பகுதியிலும் கவனம் செலுத்தப்படவில்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தலையீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு அமைச்சரவையின் அனுமதியுடன் முன்னாள் அமைச்சரவை செயலாளர்கள் இருவர் அடங்கிய குழு ஒன்றை நாங்கள் நியமித்தோம். குறிப்பாக கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டு கைவிடப்பட்டுள்ள, அதாவது கட்டுமான பணிகள் பூர்த்தி செய்யப்படாத இந்த 50,000 வீடுகளின் நிலைமை மற்றும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளுக்கான பரிந்துரைகளை எமக்கு வழங்குவதற்காகவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. காணி பிரச்சனைகள், பயனாளர்களை தெரிவு செய்வதில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. வழங்கப்பட்ட கடன்கள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் நிதியுதவிகளில் உள்ள சிக்கல்கள் என பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சில குடும்பங்களுக்கு உண்மையிலேயே ஒரு காணி அல்லது வீடு தேவையா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த நிலைமை மிகவும் சிக்கலானது. சில வீட்டு திட்டங்கள் வன பாதுகாப்பு பகுதிகளிலும் காட்டு யானைகள் நடமாடும் பகுதிகளிலும் அமைந்துள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியாது. இதன் காரணமாகவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு குழுவை நியமித்துள்ளோம். அந்த குழு தற்போது தமது பணிகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதங்களில் நமக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் என நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையின் மூலம் இந்த பொதுவான பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்த பரிந்துரைகளை அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அந்த பரிந்துரைகளுடன் கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த வீடுகளை எவ்வாறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மற்றும் அளவீடுகளை பூர்த்தி செய்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை கண்டறிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எவ்வாறாயினும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஒதுக்கிய நிதியிலிருந்து ஒரு பகுதியை எந்தவித சிக்கல்களும் இன்றி இடைநிறுத்தப்பட்டுள்ள சில வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்காக ஒதுக்கியுள்ளோம்.